வணக்கம் நண்பர்களே. பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் வீடியோஸில் நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு தேதியில் இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ஏன் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஃப்யூச்சரில் அவங்க எந்த மாதிரியான மாற்றங்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் அரசியலை இன்டெப்த்தாக ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். இப்போதைக்கு சிபிஎம் அவங்களுடைய 23rd நேஷ்னல் காங்கிரஸை கண்ணூரில் நடத்த போகிறாங்க. சரி, இந்த நேரத்தில் இந்த டிஸ்கஷன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் பிஜேபி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், திராவிடியன் பார்ட்டிஸ் இவங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எந்த ஐடியாலஜியை விரும்புகிறாங்களோ, எந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நம்ம எப்பயுமே பண்ண மாட்டோம். ரேஷ்னலாக, நியூட்ரலாக, இன்டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் ஒரு பார்ட்டிக்கோ ஐடியாலஜிக்கோ சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தால் கூட முதல்ல நீங்கள் பாலிட்டிக்ஸை ப்ராப்பராக இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பண்ணாதான் ஒருவேளை அந்த பார்ட்டிக்கு நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். சரி, இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், லெஃப்டிஸ்ட், இதில் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இதில் முக்கிய அங்கம் வகிக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் அந்த லெஃப்டிஸ்ட்டை ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனி தேதியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஎம் அண்ட் சிபிஐ. ஒரு காலத்தில் சிபிஐ மட்டும்தான் இருந்தது. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து சிபிஐ இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் சிபிஐலேருந்து உடஞ்சி வந்த கட்சி தான் சிபிஎம். ஆனால் ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பார்ட்டி சிபிஎம். பல வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் 3 மாநிலங்களில் சிபிஎம் ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கு டேட்டில் வெறும் கேரளாவில் மட்டும்தான் ஆட்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு டேட்டில் ஓவராலாக பேன் இண்டியன் லெவலில் கம்யூனிஸ்டினுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இதுதான் நிலவரம். முதல்ல கம்யூனிஸ்டினுடைய பாசிட்டிவ்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் கமிங்ஸ், நெகட்டிவ்ஸ் இதை நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூஸ். இதில் உங்களுக்கு முரண்பாடு கூட இருக்கலாம். சரி, கம்யூனிஸ்டினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பீரியடில் பிரிட்டிஷ்க்கு எதிராக இறங்கி போராடி இருக்காங்க. நிறைய பேர் உயிர் நீத்தும் இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் உலகத்திலே ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உலகத்திலே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் தான் வருது, கேரளாவில் வருது. சிபிஐ தான் அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் அடிப்படையான சீர்திருத்தங்களை அவங்க கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு லேண்ட் ரீஃபார்ம்ஸை அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிதளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம். வெஸ்ட் பெங்காலில் அந்த காலத்தில் பண்ணாங்க. எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு வரும்போது மக்களுக்கான வெல்ஃபேரை எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க, போராட்டங்கள்லையும் இறங்குவாங்க. அது இல்லாமல் ஃபாரின் பாலிசி அப்படின்னு வரும்போது ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறவங்க, அமெரிக்கானுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடியவங்க இவங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது அந்த கவர்மெண்ட் அமெரிக்காவோட கொஞ்சம் க்ளோஸாக போனதுனால அந்த கூட்டணியிலிருந்து கூட விலகி வந்திருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய பல ஒர்க்கர்ஸ் அவங்க சிம்பிளான ஒரு லைஃப்பை வாழ்கிறவங்க, ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இப்போ மற்ற பார்ட்டிஸில் இருக்கவங்களாம் இன்டிசிப்ளின் அர்த்தம் கிடையாது. நீங்கள் கம்யூனிஸ்டில் பார்த்தீங்கன்னா பல பேர் ஓவராலாக அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், கார், பைக்கெல்லாம் கூட இருக்கும். ஆனால் ஒரு பார்ட்டி மீட்டிங் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் தான் வருவாங்க. அந்த மாதிரி டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க அந்த ஒர்க்கர்ஸ். அதனால் இன்னைக்கு தேதியில் அந்த லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. சரி, இப்போது இந்த ஷார்ட் கம்மிங்ஸ்க்கு நான் வரேன், இந்த நெகட்டிவ்ஸ்க்கு நான் வரேன். எங்கெல்லாம் அந்த கட்சிகளில் அந்த ஓட்டைகள் இருக்குது, எதெல்லாம் அவங்க கவனிக்காமல் இருக்காங்க, ஃப்யூச்சரில் அவங்க எந்த மாதிரியான மாற்றங்களை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு தேதியில் கம்யூனிஸ்ட் இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவாக நான் சொல்கிறேன், கொள்கையில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சிகள். அதே நேரத்தில்
அதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் லீடர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் நம்பிக்கை இல்லாதவங்க. கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டாங்க, எலெக்ஷன்ஸையும் ஏற்றுட்ருக்காங்க, அஃபிஷியலாக லீகலாக சைன் பண்ணி தான் எலெக்ஷன்ஸில் நிற்கிறாங்க. ஆனாலுமே அவங்க ஸ்பிரிட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி நமக்கு ஒத்து வராது அப்படின்னு இன்னும் நினைக்கிறாங்க. ஸோ இது இந்தியன் கண்டெக்ஸ்க்கு உகந்தது கிடையாது. இந்தியன் கண்டெக்ஸ்டில் கண்டிப்பாக பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை ஏற்றுக்கிட்டு வேலையை செய்கிறது தான் சரியாக இருக்கும். அந்த கொள்கையை நாட்டுக்காக யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வரணும். இதிலெல்லாம் அவங்க மாற்றத்தை கொண்டு வரணும். ஐடியாலஜியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது சரியாக இருக்காது. ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்த முக்கியமான விஷயம், ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சரில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. இன்னும் சோவியட் மாடல், சைனீஸ் மாடலை அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. போலிட் பியூரோ சிஸ்டம், சென்ட்ரல் கமிட்டி, இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இந்த டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் அவங்க இன்னும் டீசென்ட்ரலைஸ்டாக மாற்றணும். எதெல்லாம் சைனா ரஷ்யா கிட்டேருந்து ஃபாலோ பண்ணணுமோ அதை முக்கியமான விஷயங்களை பண்ணலை. எதெல்லாம் இனி தேதியில் ஃபாலோ பண்ண வேண்டாமோ அவங்க பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சைனா ஒரு காலத்தில் கம்யூனிசமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலும் அதுக்கப்புறம் சைனாவே அதில் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வந்தாங்க. 1980s எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. சோஷியலிஸ்ட் எக்கனாமிக் மாடல்லே சில மாற்றங்களை கொண்டு வந்து மார்க்கெட் சோஷியலிசம் மாடலுக்கு போயிட்டாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு சைனீஸ்னுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை ஃபாலோ பண்ணணும். ஓவரால் மாடலில் மாற்றங்களை கொண்டு வந்து சீன நாட்டு மக்களுக்காக அவங்க பல நன்மைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் இதை ஃபாலோ பண்ணணும். கொள்கையை மக்களுக்காக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண பார்க்கணும். இது அவங்க செஞ்சே ஆகணும். அதே போல் அரசியல் ரீதியாக அவங்க அறிக்கைகளை கொண்டு வரும்போது பெரிதளவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நாங்கள் இந்தியாவில் சென்டரில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லணும். இதையுமே சைனா கிட்டேருந்து லேர்ன் பண்ணணும். கொள்கையை நாட்டுக்காக யூஸ் பண்ணணும். ஆனால் இந்தியாவில் அவங்க பண்ணுறதில்ல. ஜென்ரலாக இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகள் இருக்குது இல்லையா, ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி, அவங்களோட கூட்டணி சேர்ந்து ஒர்க் பண்ண தான் அதிகமாக விரும்புகிறாங்களே தவிர எங்களுக்கு கீழே மற்றவங்க வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லப்போனால் இந்த கட்சி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பென்சேஷன், ஆமாவா இல்லையா? ஆனால் இந்தியாவுக்குள்ளே வரும்போது மற்றவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்க வேண்டிய இவங்க மற்றவங்களுடைய லீடர்ஷிப் கீழே போயிடுறாங்க. இணைந்து வேலை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் கம்யூனிஸ்ட் ஆல் இண்டியா லெவலில் இவங்க லீடர்ஷிப் தரணும். எப்பயுமே இன்னொருத்தங்க பின்னாடி தான் நாங்கள் நிற்போம், கோஆப்ட் ஆகிடுவோம், ஜூனியர் பார்ட்னராகவே நாங்கள் இருப்போம், எங்களுடைய கொள்கையை மக்களுக்கு நாங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இனி தேதியில் ஏற்புடையது கிடையாது. ஏன் பல இளைஞர்கள் இன்னைக்கு இந்த கட்சிகளில் சேரலை, இடதுசாரிகளை நோக்கி போக மாட்டாங்கன்னா இது ஒரு காரணம். ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஆதங்கம், அந்த விருப்பம், அந்த வெறி இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னே நான் சொல்வேன். அதே போல் மெம்பர்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. 3 வருஷம் கிட்ட பார்ட்டியில் வேலை செய்யணும், டிஸ்பென்சேஷன் கீழே வேலை செய்யணும், அதுக்கப்புறம் தான் பார்ட்டி மெம்பர்ஷிப் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. இதனால் பல இளைஞர்கள் சேர முடியறதில்ல. மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஈஸியாக மெம்பர்ஸ் ஆகிடலாம். ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மெம்பர்ஷிப் வாங்குறத ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது மெம்பர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் டைரெக்டாக பார்ட்டி மெம்பர்ஷிப் கீழே இருக்க மாட்டாங்க, மற்ற சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸில் இருப்பாங்க, டைஃபி போன்ற ஆர்கனைசேஷன்ஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வயசானதுக்கப்புறம் டைரெக்டாக பார்ட்டி மெம்பர்ஷிப் வாங்குவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னா மற்ற கட்சிகள் இருக்கிற மாதிரியே டைரெக்டாக யங்ஸ்டர்ஸ் பார்ட்டி மெம்பர்ஷிப்பை வாங்குற மாதிரி சிஸ்டமாக மாற்றலாம். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு ட்ராபேக் என்னை பொறுத்த வரைக்கும் லெவி சிஸ்டம். இந்த லெவி சிஸ்டமே ஒரு விதமான டிசிப்ளின் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மறுபடியும் ப்ராக்டிக்கலாக அது இன்னைக்கு தேதியில் ஒத்து வருமானு பார்த்தீங்கன்னா பெரிதளவு ஒத்து வராது. லெவி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகளில் சேரும் பொழுது ஒரு நபர் அவருடைய மொத்த வருமானத்தில் ஒரு பார்ட்டை கட்சிக்கு லெவியாக தரணும், அதாவது ஒரு சந்தாவாக தரணும். ஒருவேளை சந்தாவை ரெகுலராக பே பண்ணலன்னா பார்ட்டி மெம்பர்ஷிப்லேருந்து எடுத்துருவாங்க. இதுவுமே ஒரு டிசிப்ளின்டு சிஸ்டம் தான். ஆனால் இன்னைக்கு தேதியில் இந்தியாவுக்கு அது ஒத்து வருமா? எவ்வளோ பேர் தன்னுடைய சம்பளத்திலேருந்து காசை எடுத்து கொடுத்து அந்த பார்ட்டியில் வேலை செய்யணும்னு நினைப்பாங்க?
அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி பணம் கட்டி நான் கட்சியில் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இது இன்னொரு ட்ராபேக். லாஸ்ட்டாக நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, கம்யூனிஸ்டுகள் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தரணும். போராட்டம் கண்டிப்பாக நடத்துவாங்க, அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். மக்களுக்கு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு இறங்கி போராடுறது இவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் சொல்யூஷன் வருமானு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்காது. அன்ஃபார்ச்சுனேட்டாக பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஃபார்மர் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா போராட்டம் நடந்தால் மட்டும் அது பத்தாது, சொல்யூஷன் தரணும். இதை அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க ஃபியூச்சரில் அப்படின்னா நல்லாயிருக்கும். கம்யூனிஸ்டுகளாகவே அரசியலில் அவங்களுடைய மாடலை முன்னெடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு எவல்யூஷனுக்கு அவங்க நகரணும். உதாரணத்துக்கு நிறைய ஃபாரஸ்ட்லலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறதுனால ட்ரைபல்ஸ் அங்கேருந்து விரட்டப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்தா மட்டும் பத்தாது, ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். எந்த மாதிரியான மாடல் கொண்டு வரலாம், அந்த மைனிங்கை ட்ரைபல்ஸை எடுத்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச்சில் பண்ணலாம். இந்த மாதிரி மாடல்ஸை இவங்க தரணும். கோஆப்ரேட்டிவ் மாடல்ஸில் அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணலாம், மைனிங்கை டெவலப் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை யார் தரணும் இன்னைக்கு இந்தியாவில்? கம்யூனிஸ்டுகள் தான் தரணும். அதை அவங்க தர்றதே கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்டாக. இதிலெல்லாம் இவங்க ஒர்க் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே கம்யூனிசம் ஃபிலாசபி, இதை பற்றி இன்னைக்கு தேதியில் இளைஞர்கள்கிட்ட அவேர்னஸை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகல, கிளாரிட்டியே இல்லாமல் இருக்காங்க. இந்த ஃபிலாசபியை ஜஸ்ட் சிம்பிள்ஸை வச்சு தான் பார்க்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக மார்க்ஸ், லெனின் இந்த மாதிரி லீடர்ஸை சிம்பிள்ஸாக வச்சு பார்க்குறாங்களே தவிர ஃபிலாசபியினுடைய டெப்த்தை அவங்க பார்க்குறது இல்லை. ஃபிலாசபியை எப்படி இந்தியன் கண்டெக்ஸ்டில் அப்ளை பண்ணணும், நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி இளைஞர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுத்துகிட்டு போகல. இதெல்லாம் முக்கியமான ட்ராபேக்ஸ். இந்த ஏரியாஸ்லாம் கண்டிப்பாக கம்யூனிஸ்டுகள் இனி தேதியில் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணாதான் எலக்ட்ரல் சக்ஸஸை அவங்களால ஃப்யூச்சரில் அட்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க அரசியல்லையே மார்ஜினலைஸ் ஆகிடுவாங்க. ஆல்ரெடி இந்த மார்ஜினலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அவங்க வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பார்ட்டியினுடைய சக்ஸஸ் ஃப்யூச்சரில் இருக்கும். நன்றி.